தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து அதிகாரத்தில் கைப்பற்றுகிற போட்டி இப்பொழுது நடைபெற்று வருகிறது. பெரும்பதியான தமிழக மக்கள், இளைஞர்கள், பெண்கள் பெருமளவில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அணியும் எதிர்க்கட்சி அணியும் வீழ்த்தி புதிய ஒரு அத்தியாயம் படைப்பதற்காக தமிழ்நாடு வெற்றி கழகம், அதாவது தாவேகாவுக்கு பெரும்பதியான ஆதரவை தமிழக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிப்பது ஒவ்வொரு வகையான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற்றால் இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று அந்த அறிவிப்புக்கு வாக்களித்துள்ளார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்து அதற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இதை மீறி புதிய 2க்கு மாற்றாக புதிய அணி தமிழ்நாட்டில் வேண்டும் என்று இளைஞர்களும் தமிழக மக்களும் பெண்களும் பெரும் அளவில் நடிகர் விஜய் அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆதரவை பெற்று தமிழ்நாட்டில் நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதுதான் வாக்களித்த மக்கள் விரும்பக்கூடிய செய்தியாக பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பணம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அடையாளமே தெரியாத, வேட்பாளரே என்று புரியாத சில இடங்களில் வாக்காளரே சந்திக்காமல் விசில் சத்தம் மட்டும் ஒரு வீட்டுக்கு எதிரொலித்திருக்கிறது. அங்கு பணமும் வெடுபடவில்லை, அந்த பணத்தை பெற்று வாக்கும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 1,72,00,000 பேர் பணத்துக்கு ஓட்டு போடவில்லை. பணத்தை வீழ்த்தி ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வாக்களித்திருக்கிற செய்தி அது மகிழ்ச்சியான செய்தி. இனிமேல் அரசியல் கட்சிகள் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பதை இந்த தேர்தல் மாற்று யோசனையோடு சிந்தித்திருக்கிறது. இதையும் வரவேற்கப்பட வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். இப்பொழுது தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை போல், கக்கரை போல், ஜீவா சொன்னதை போல், காமராஜர் சொன்னதை போல் நல்ல அரசு அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்பொழுது அதிகாரத்துக்கு வருவர்கள் விலைவாசி உயர்வை தடுக்கப்பட வேண்டும், நீர்நிலைகள் பாதுகாக்க வேண்டும், தொழிலாளர் நலம் பாதுகாக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், தேச ஒற்றுமையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதேபோல் விவசாய நிலங்கள் குளிரூட்டப்பட வேண்டும், நீர்நிலைகள் நிறைய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயம் பெருமளவில் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இத்தகைய நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டில் காவல்துறை, கல்வித்துறை, மருத்துவம், சமூகம், விஞ்ஞானம், அரசின் கடமை, பொதுமக்கள் ஒற்றுமை இதெல்லாம் சேர்ந்தால்தான் ஒரு அரசை நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும். ஊழல் இல்லாத, ஜாதி இல்லாத, மதம் இல்லாத ஒரு அரசுகள் நிகழ்த்தப்பட வேண்டும். ஜாதியும் வந்துவிடக்கூடாது, மதமும் வந்துவிடக்கூடாது. நல்ல அரசு அமைக்கப்பட வேண்டும். அத்தகைய அரசு அமைந்தால் நாம் வரவேற்கலாம். அத்தகைய நாடு நலம் பெற, நல்லாட்சி துவங்கப்படுவதற்கு இத்தகைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நாளை மறுநாள் முதல்வர் பொறுப்பேற்கக்கூடியவர். அவருக்கு சில கட்சிகள் யோசித்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருந்த காங்கிரஸ் ஆதரவை முன்னெடுத்து அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல அந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் இது தொடர ஆதரிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எது நல்லதோ, மக்கள் வாக்களித்தவர்களுக்கு நல்லாட்சி அமைய வேண்டும், நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், நல்ல அரசு அதிகாரிகள், ஊழல் இல்லாத அரசை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பார்கள். இப்பொழுதும் கூட நான் பேசிக்கொண்ட நேரத்தில் சூலூரில் 3 கத்திக்குத்து நபர்கள் விழுந்திருக்கிறார் குடிபோதையில். நேற்றைய தினம் 10 வயசு பெண்ணுக்கு ஆட்சி முடிந்தது. தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு வன்முறையும் தொடர்கிறது,
கொலையும் தொடர்கிறது. இது ஆள்வோர் மீது குற்றம் சொல்வது. இது அந்த அளவிற்கு புறையோடி போன சமூக ஒழுக்கக்கேடுகளை அனைவரும் சேர்ந்து தடுப்பதற்கு பொதுமக்களும் முயற்சிக்க வேண்டும், பெற்றோர்களும் தொழிலிக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயங்கள் ஓரணியில் இருக்க வேண்டும். அத்தகைய திட்டங்கள் தான், அத்தகைய கொலைக்கேடுகள் தான் நல்ல ஆட்சியை கூறுவதற்கு நாம் முயற்சி கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பங்குண்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்லாட்சியை தொடர்வதற்கு, நாணயமான முறையில் அரசு அமைவதற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என இந்த நேரத்திலே தமிழக மக்கள் கொடுத்த வாய்ப்பை நல்ல முறையில் வேட்பாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி பாதுகாப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக இந்த கருத்தை பதிவு செய்கிறோம்.